அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்க்குன்னு சில தன்மைகள், சில குணங்கள் இருக்குது. அதை அடியார்கள் தனதாக்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையா கோவப்படுறான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே ஒன்றுதான் பெருமை என்பது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பெருமை என்பது அல்லாஹ்வுடைய ஆடை அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அடியார்கள் தனதாக்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது அல்லாஹ் அவங்கள வதச்சிடுறான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு செய்தியை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியை சொல்வதாக சொல்றாங்க, கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை, கிபர் பெருமை என்பது என்னுடைய மேலாடை. இதை அடியார்கள் எடுப்பதற்கு போட்டி போட்டால் நான் அவர்களை அதாபு செய்து விடுவேன், வேதனை செய்வேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பெருமக்களை, வரலாறுகள்ல இந்த பெருமையை எடுத்தவர்களுடைய நிலைமை என்ன ஆனது என்பதை நாம் யோசிக்கிறோம். ஷைத்தான் தன்னுடைய படைப்பை கொண்டு பெருமைப்பட்டான். நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கேன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டிருக்காரு, அதனால நான் உயர்ந்தவன் என்று பெருமைப்பட்டான். அல்லாஹ் வானிலிருந்து அவனை தூக்கி அடிச்சான். ஃபிரௌன் அரசாட்சியை வைத்து பெருமைப்பட்டான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா அப்படின்னா, நான் சிறந்த கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலிலே மூழ்கடித்து அவனை எல்லாம் மண்ணோடு மண்ணாக்கினான். அதே போன்று காரூன் பொருளாதாரத்தை கொண்டு பெருமைப்பட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியை பிளக்க செய்து கியாமத் நாள் வரை அவனை அல்லாஹ் போக வைத்துக் கொண்டே இருக்கின்றான். அதனால பெருமை என்ற அந்த குணத்தை எப்ப நாம கையில் எடுப்போமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயங்கரமான அதாபு செய்வான் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குமோ லா எதுகுலுல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது அப்படின்னாங்க. நரகத்தை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்து நஹல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரின், யார் பெருமை கொள்வார்களோ பெருமடிப்பார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுறதே இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். ஆக பெருமக்களே, அப்படிப்பட்ட நம்மை அழித்து ஒழிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அதாபை பெற்று தரக்கூடிய இந்த பெருமை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.